மீண்டும் உங்கள் ஏஜி சத்யன். எனக்கு சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, மெசேஜ் மூலியமாவும் கேட்டாங்க. சார் சத்யன் சார், நீங்க நெறையா வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு உண்டான ஒரு வீடியோஸ் பண்றீங்க. ஒரு கிராஜுவேட்ஸ்க்கு உண்டான வீடியோ பண்றீங்க. ரொம்ப பிராக்டிகலாவே இருக்கு. ஆனா ஏன் இத நீங்க தமிழ்லயே பண்றீங்க? நீங்க ஒரு ஆங்கிலத்தில பண்றதுனால உங்களுக்கு பெரிய இடங்கள்ல ரீச் ஆகுமே! அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் நானு. இப்போ வந்து நம்பளுடைய அனுபவத்த 4 பேருக்கு சொல்லணுன்ற ஒரு காரணத்தினால தான் சில நேரங்கள்ல இது மாரி சோசியல்ல வந்து வெளிப்படையா நம்ம பேசுறோம். அது வந்து நம்முடைய அனுபவம்னா, என்ன சுத்தி இருந்த இடங்கள், நான் பழகக்கூடிய ஆட்கள், என்னுடைய தொழில்ல சந்திச்ச ஆட்கள், நான் என்னுடைய குரோத்ல, என்னுடைய வளர்ச்சியில வந்து ஏற்பட்ட தடங்கல்கள், அத நான் எப்படி வெளில வந்தேன், இல்லன்னா நான் எப்படி இத பார்க்கிறேன் அப்படின்றத சொல்லக்கூடியது. இது எல்லாமே என்னுடைய இடங்கள் சம்பந்தப்பட்டது. நான் வாழக்கூடிய நகரங்கள், மாநிலங்கள், நாடு சம்பந்தப்பட்டதா இருக்கும். இதுல முதல் ஸ்டெப்பா நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம ஈஸியா போய் ஒருத்தருக்கு ஒரு அட்வைஸோ, இல்ல நம்மளுடைய அனுபவத்த ஷேர் பண்றோம்னு சொன்னா, நம்ம வாழ்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய என்வைரன்மென்ட் அதனுடைய கண்டிஷன்ஸ வச்சு பார்க்கணும்னா, பெஸ்ட் வந்து நம்மளுடைய பேசக்கூடிய ஒரு லோக்கல் லாங்குவேஜஸ் தான். நம்முடைய தாய்மொழி தான். ஆங்கிலம்ன்றது ஒரு 4 பேருக்கு சென்றடையக்கூடிய விஷயமா இருந்தாலும், ஆனா என்னுடைய தகவல் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஒரு இடங்கள்ல இதே அனுபவத்த நான் வந்து வெளியில இருக்கவங்களுக்கு சொன்னேன்னா, அந்த சிச்சுவேஷனுக்கு அது ஒண்ணும் மேட்ச் ஆகாம போயிடலாம். அதனால என்னுடைய தகவல அவங்க தவறா புரிஞ்சுக்கலாம். ஒரு சென்னையில இருந்து ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ் வாழ்க்கையில உயரத்துக்கு என்ன மாரி ஸ்டெப்ஸ்லாம் வேணும்னு நினைக்கிறாரோ, இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு தான் என்னுடைய தகவல் வந்து ஒரு உபயோகமா இருக்கும். நான் ஆங்கிலத்துல பேசுறதுனால மட்டும் இன்னும் 4 பேர் ரீச் ஆகுறதுனால, அது வந்து பேக் ஃபயர் ஆயிடும். இவரு என்ன பேசிட்டு இருக்காரு, இங்க அப்படி இல்லையேன்னா அந்த சிச்சுவேஷன் வேற மாரி இருக்கும். அதே நேரத்துல என்னுடைய ரொம்ப ரொம்ப என்னுடைய அ அ டார்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில அதுவும் வட சென்னையில இருக்கக்கூடிய மக்கள், இல்லன்னா சென்னைய 2ஆ பிரிச்சிருக்காங்கல்ல. வட சென்னைனா கொஞ்சம் லோவாவும், சவுத் சைடுனா சவுத் சென்னைனா கொஞ்சம் ஹையாவும் நினைப்பாங்க. அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலா வட சென்னை தான் உண்மையான சென்னை. அங்க இருக்க மக்கள் தான் புலம்பெயர்ந்து தென் சென்னைக்கு போயிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். வெள்ளம் வந்ததுன்னா முதல்ல தென் சென்னையில இருக்கவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. வட சென்னையில பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா, அதுதான் உருவான சென்னை. வட சென்னை தான் உண்மையான சென்னை. ஓகேவா? அங்க தான் இன்னும் இன்னைக்கு வந்து அ கொத்தவால் சாவடி, அந்த மின்ட் ஏரியா, பாரிஸ் கார்னர் சொல்ல இடங்கள்ல தான் மிகப்பெரிய வர்த்தகம் நடக்குது. எனக்கு என்னுடைய லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆட்கள், ஓகே. ஒரு அயனாவரமோ, ஒரு ஓட்டேரியோ, அ அ இல்லன்னா வந்துங்களா திருவொற்றியூர், சைதாப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, மணலி, மாதவரம், புழல், சோழவரம் இதெல்லாம் வந்து வட சென்னை. இங்க இருக்க மக்களுக்கு ஹை லெவல் ஆஃப் ஒரு இன்ஜினியரிங்ஸோ, ஹை லெவல் ஆஃப் வாழ்க்கை முறை இருக்குதுன்றத வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கூடயே போய் அவங்க திண்ணையில உட்கார்ந்து பேசுற மாரி, அவங்களுடைய நட்பு ரீதியாவ, அவங்களுடைய ஒரு பிரதராவோ, இல்லன்னா அவங்களுடைய வழிகாட்டுதலாவோ எப்படி வேணா எடுத்துக்கலாம். அத சொன்னா போதும் தான் நான் இந்த லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிச்சேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நானும் ஒரு வட சென்னைக்காரன்றதுனால, என்னுடைய லாங்குவேஜும் ரொம்ப ஒரு லோக்கல் தமிழான, சென்னைக்கு உண்டான ஒரு ஸ்லாங்கோட தான் இருக்கும்ன்றத நான் இத பதிவு பண்றேன். எதுக்கு இத சொல்றேன்னா, நீங்க எல்லாம் பார்த்து நீங்க பயனடைங்க. உங்களுக்கு உண்டான உயர்தர வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. வேலை வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்ல, மொபைல எடுத்து வச்சுட்டு 9 to 5 ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே, அதுக்குண்டான வாழ்க்கை முறை நல்லா இருக்கு. இடம் லொகேஷன் பார்க்காம நீங்க டிராவல் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருங்க. பழைய வாழ்க்கைக்கு வாங்க. அந்த பழைய வாழ்க்கை மிகவும் இனிமையானது. நீங்க நினைக்கிறத விட மிக மிக அழகானது. நீங்க உங்க சொந்த கால்ல நிக்கலாம். படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லன்னு சொல்லாதீங்க. வேலை கொட்டி கிடக்குது. நீங்களா ஒரு ஃப்ரேம் பண்ணி அது உள்ளேயே வேலைய தேடாதீங்க. ஃப்ரேமுக்கு வெளியில கொட்டி கிடக்குது அப்படின்றது தான் இந்த மொத்த என்னுடைய டாக் அப்படிதான் இருக்கும். நன்றி.